உங்க மனச வச்சே உங்க மூளையோட அமைப்பையே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த பகுதியில வெறும் 7 நாள் நடந்த ஒரு தீவிரமான தியான பயிற்சி நம்ம மூளையோட செயல்பாட்டையும், ஏன் நம்ம ரத்தத்துல இருக்கிற சின்ன சின்ன மூலக்கூறுகளையும் கூட எப்படி அடியோட மாத்துதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ரொம்ப காலமா நாம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விதானே. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள் இதெல்லாம் நிஜமாவே நம்ம உடம்ப பாதிக்குமா, இல்ல சும்மா பேச்சுக்கு சொல்றாங்களா? இப்போ இந்த கேள்விக்கு ஒரு அறிவியல் பூர்வமான பதில தேட போறோம். முதல்லயே சொல்லிடுறேன், இது ஏதோ ஒரு சாதாரணமான ஸ்டடி கிடையாது. வரலாற்றிலே முதல் முறையா மனசோட சக்தியால மூளையில என்ன மாற்றம் நடக்குது, அதே சமயம் நம்ம ரத்தத்துல மூலக்கூறு அளவுல என்ன மாற்றம் நடக்குதுன்னு ரெண்டையும் ஒரே நேரத்துல அளந்திருக்காங்க. வாங்க இந்த ஆச்சரியமான விஷயத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு பல 100 வருஷமா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ பல நூற்றாண்டுகளா இருந்த இந்த மர்மத்துக்கும் மேல இருந்த அந்த திரைய விளக்க போறது நவீன அறிவியல். அப்போ இந்த ஆய்வு எங்க நடந்தது? அது ஒரு 7 நாள் நடந்த மனப்பயிற்சி முகாம். ஒரு வகையில சொன்னா அதுதான் உங்களோட லேப். அங்கதான் மனசு உடம்ப எப்படி மாத்துதுங்கிற அந்த அற்புதம் நடந்திருக்கு. அப்போ அந்த 7 நாள்ல அங்க போனவங்க என்னதான் செஞ்சாங்க? யோசிச்சு பாருங்க. 25 மணி நேரம் லெக்சர் கேட்டிருக்காங்க, அப்புறம் 33 மணி நேரம் தியானம், கூடவே 5 மணி நேரம் குழுவா சில ஹீலிங் ரிச்சுவல்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கப்படல. இது முழுக்க முழுக்க மனசோட சக்திய பத்தினது மட்டும்தான். சரி, முதல்ல மூளைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? இந்த தீவிரமான பயிற்சிக்கு அப்புறம் மூளையோட செயல்பாட்டுல என்னென்ன மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னு நேரடியாவே பார்க்கலாம். விஞ்ஞானிகள் எது தேடினாங்கன்னு புரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு இயல்பு நிலை நெட்வொர்க், அதாவது டிஎம்என். சுருக்கமா சொன்னா, நம்ம மூளை சும்மா இருக்கும்போது, அதாவது நம்ம எதையாவது யோசிச்சுட்டோ இல்ல பகல் கனவு கண்டுட்டோ இருக்கும்போது ஆக்டிவா இருக்கிற ஒரு நெட்வொர்க் தான் இது. தியானம் பண்ணாதப்ப நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, தியானம் பண்ணும்போது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. இப்போ சும்மா இருக்கும்போது நம்ம மூளை ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல இருந்த சுவரெல்லாம் உடைஞ்சு மொத்த ஆஃபீஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிரெயின் ஸ்டார்ம் பண்ற மாதிரி மூளை முழுக்க ஒருங்கிணைந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதையே தான் இந்த டேட்டாவும் காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, தியானம் பண்ணும்போது மூளையோட தனித்தனி பிரிவுகள் குறைஞ்சு ஒட்டுமொத்த செயல்திறன் அதிகரிக்குது. அதாவது தகவல் பரிமாற்றம் ரொம்பவே சிறப்பா நடக்குது. மூளையில நடந்த மாற்றங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா கதை இதோட முடியல. இப்போ வாங்க மூளையில இருந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு போவோம். அங்க என்ன ரகசியங்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஆய்வுலயே ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் இதுதான் சொல்லலாம். பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது அந்த பயிற்சிக்கு முன்னாடி எடுத்த ரத்த பிளாஸ்மாவோட வெச்ச மூளை செல்கள். வலது பக்கம் இருக்கிறது அதே ஆட்கள் கிட்ட இருந்து பயிற்சிக்கு அப்புறம் எடுத்த ரத்த பிளாஸ்மாவோட வெச்ச செல்கள். அந்த வித்தியாசத்தை பாத்தீங்களா? என்ன ஒரு வளர்ச்சி! அதாவது அந்த 7 நாள் பயிற்சிக்கு அப்புறம் அவங்க ரத்தத்துல ஏதோ ஒன்னு உருவாகி அது நியூரான்களை உண்மையிலேயே வளர வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. மூளை வளர்ச்சிக்கு உதவுற BDNF பாதை தூண்டப்பட்டிருக்கு. நம்ம செல்கள் ஆற்றனை பயன்படுத்துற விதமே மாறியிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உடம்போட இயற்கையான வலி நிவாரணிகள், அதாவது எண்டோஃபின்கள் அதிகமாயிருக்கு. ஆக மொத்தம் இது உடம்பு முழுக்க நடந்த ஒரு பெரிய மாற்றம். இதுல ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை நாம பார்க்கணும். அதுதான் டிரிப்டோபான். இது எதுக்கு முக்கியம்னா, நம்ம மனநிலைய சந்தோஷமா வச்சுக்க உதவுற செரோட்டோனின் அப்படிங்கிற ரசாயனத்தை உருவாக்க இது ரொம்ப அவசியம். சிம்பிளா சொன்னா, இந்த தியான பயிற்சி நம்ம மன ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த மேம்படுத்தியிருக்கு. ஓகே, மூளையில மாற்றம் நடந்திருக்கு, ரத்தத்திலயும் மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இது ரெண்டும் இணைக்கிறது இது. எப்படி இந்த ஆழமான மாற்றங்கள் எல்லாம் நடந்தது? இத விளக்குற ஒரு தியரியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஆய்வு சொல்ற பதில், நம்ம பேசியன் மூளைய ரீட்ரெயின் பண்ணதுதான் காரணம்னு. அப்படின்னா என்ன? நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி, அது எப்போதுமே அடுத்து என்ன நடக்கும்னு கணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தியான பயிற்சி அந்த கணிப்பு செய்யற சாஃப்ட்வேரையே அப்டேட் பண்ண மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்கு. இது 3 ஸ்டெப்ல நடந்திருக்கு. ஸ்டெப் 1, லெக்சர் மூலமா நம்ம மனசாலையும் உடம்பாலையும் என்னவெல்லாம் முடியுங்கிற பழைய நம்பிக்கைகளை மாத்தினாங்க. ஸ்டெப் 2, அந்த ஹீலிங் சடங்குகள் அவங்க எதிர்பார்த்ததுக்கும் அவங்க அனுபவிச்சதுக்கும் நடுவுல ஒரு வித்தியாசத்தை உருவாக்கி புதுசா யோசிக்க வச்சது. ஸ்டெப் 3, தியானம்.
இது மூளையோட பழைய ஆட்டோமேட்டிக் கணிப்புகளை பலவீனப்படுத்தி நிகழ்காலத்தை அப்படியே ஏத்துக்க தயார் பண்ணுச்சு. சொல்லப்போனா இந்த 3 டெக்னிக்கும் ஒன்னா சேர்ந்து மூளையோட பழைய கணிப்பு முறைய உடைச்சு ஒரு புது ஃப்ளெக்சிபிளான சிஸ்டத்தை உருவாக்குச்சு. இதுதான் நாம பார்த்த அந்த ஆச்சரியமான மூளை மற்றும் ரத்த மாற்றங்களுக்கு காரணம்னு அந்த ஆய்வு சொல்லுது. அப்போ கடைசியா நாம நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். வெறும் 7 நாள்ல நம்ம மூளையிலையும் ரத்தத்திலையும் இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுதுன்னா, நம்ம மனசோட முழுமையான சக்தி நிஜத்துல எவ்வளவா இருக்கும்? நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்க்கையும் மாத்துறதுக்கு அதுல எவ்ளோ பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வு அறிவியல்ல ஒரு புது வாசலை நமக்கு திறந்து விட்டுருக்கு.